எக்ஸல்ல ஒரு இமெயில் அட்ரஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற சாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டொமைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் நமக்கு தேவை. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு நாம லெஃப்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்தாச்சு. இது கூட ஜஸ்ட் நாம ஆம்பர்சன் கொடுத்து லாஸ்ட் நேமையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு யூனிக்கான ஒரு நேம் வந்தாச்சு. பட் இது நமக்கு கம்ப்ளீட்லி ஸ்மால் லெட்டரில் தேவை. அதனால லெஃப்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி லோவர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனில் தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்ட்டாக இருக்குது. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். இப்போ இந்த நேம் கூட டொமைனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம பண்ண போகிறது கன்கேட்னேஷன் தான். ஸோ ஃபார்முலா வர நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நாம ஆம்பர்சன் கொடுக்குறோம். இது கூட நமக்கு என்ன தேவை, அட் அப்படிங்கிற சிம்பிள் தேவை. ஸோ இதை நாம டபுள் கோட்குள்ளே பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். மறுபடியும் ஆம்பர்சன் கொடுத்து அதுக்கு அடுத்ததான் நமக்கு என்ன சேர்க்கணும்னா இதுக்கு அடுத்தது டொமைன் தான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ மறுபடியும் ஆம்பர்சன் கொடுத்துட்டு டொமைன் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்துடலாம். எல்லா நேமுக்குமே இதே டொமைன் அப்படிங்கிறதுனால இதே செல்லை தான் ரெஃபர் பண்ண போகிறோங்கிறதுனால F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிடலாம். F4 கொடுத்து வேலை செய்யல, லாக் ஆகலைங்கிற பட்சத்தில் கீபோர்டில் FN அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் F4 கீ ப்ரெஸ் பண்ணி ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக நீங்கள் லாக் பண்ணிடலாம். ஜஸ்ட் நாம என்டர் கொடுத்தோம்னா ஒரு யூனிக்கான நேமோட டொமைனோட நமக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு கிரியேட் ஆயிருச்சு.